அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. உங்களில் நிறைய பேர் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்போ லான்ச் ஆகும்னு காத்துட்டு இருந்தீங்க. ஏன்னா அப்பர் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன், எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் எக்ஸலண்ட்டாக இருக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன். அது மட்டும் இல்லை, ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில். இன்னும் சொல்லப்போனால் வந்து அப்பர் மிட்ரேஞ்சில் இந்த அளவுக்கு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவ்வளோ ஃபீச்சர்ஸில் இது வரைக்கும் எந்த ஸ்மார்ட் ஃபோனும் இல்லை. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முழுக்கவே வந்து பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலே இதோட எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Realme X2. இதோட அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது இந்தியன் ரீட்டைல் யூனிட். இதை நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். பேஸ் வேரியன்ட் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 16,999 நான் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு ஹையர் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB வரைக்கும் இது அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் பேப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக கொடுத்துருந்தாங்க Realme. பட் ஆன் பேப்பரில் கொடுத்த அளவுக்கு யூஸ் பண்ணும்போதும் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து இல்லை. சில ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன விஷயங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, என்ன விஷயம் இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம் எல்லாமே பார்த்துடலாம். முதல்ல ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால், என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ Realme X2 பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பாக்ஸ்லேயும் வந்து க்ரீன் கலர் வேரியன்ட் பிக்சர் கொடுத்துருக்காங்க. நான் ஆர்டர் பண்ணது வந்து ஒயிட் தான். ஏன்னா க்ரீன் தான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அவங்க லான்ச் பண்ண ஒரு புது கலர். அதனால எல்லா பாக்ஸ்லேயும் வந்து அவங்க க்ரீன் கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ இருக்குது அந்த லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதோட கலர் வேரியன்ட் பேர்ல் ஒயிட்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட IMEI நம்பர் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் சார் வேல்யூவும் எழுதியிருக்காங்க. இதோட சார் வேல்யூ வந்து ஹெட் வந்து உங்களுக்கு 1.160 வாட்/kg. அதுக்கப்புறம் பாடி வந்து உங்களுக்கு 0.521 வாட்/kg. அதுக்கப்புறம் கீழே மேட் இன் இந்தியான்னு எழுதியிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ண அப்புறம் எப்போ மாதிரி வெல்கம் டு Realme ஃபேமிலி கார்டு தான் உள்ளே இருக்குது. இந்த கார்டுக்குள்ளே எப்போ மாதிரி இதோட டாக்குமெண்டேஷனும் TPU கேஸும் இருக்குது. இந்த டாக்குமெண்டேஷனில் வந்து ஃபோனை பற்றின எல்லா விஷயமும் இருக்கும். அதோட வாரண்டியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து TPU கேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த TPU கேஸோடைய குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. Realme X2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இது அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சார்ஜர் 30 வாட் உக் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குவாலிட்டியான டைப் C கேபிளும் கொடுத்துருக்காங்க. அதோட வந்து சிம் எஜெக்டர் டூலும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பாக்ஸ்குள்ளே இருக்க கண்டென்ட்ஸ். இப்போ ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபோன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணது வந்து பேர்ல் ஒயிட். அதனால் ரொம்பவே அழகான ஒயிட் கிரேடியண்ட்டில் இருக்குது. கொஞ்சம் பிங்கிஷ் டின்ட்டும் இதில் தெரியுது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னும் 2 வேரியன்ட்ஸும் இருக்குது, பேர்ல் க்ரீன் மற்றும் பேர்ல் ப்ளூ. ஸோ உங்கள் சாய்ஸ்க்கு எது வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். மூணுமே வந்து எக்ஸலண்ட்டாக தான் இருக்குது கலர். இதோட பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme XT எப்படி இருந்ததோ எக்ஸாக்டாக அதே மாதிரி உங்களுக்கு கிளாஸி அண்ட் கிரேடியன்ட் பேக் பேனல் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பேர்ல் ஒயிட்டில் கிரேடியண்ட்டாக கிளாஸியாக ரொம்பவே அழகாக இருக்குது. கிரேடியன்ட் கலர் அப்படிங்கிறதுனால இந்த ஒயிட்டோட கொஞ்சம் பிங்க் அண்ட் பர்பிளோட தெரியுது. அதனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது கிளாஸ் பேக் பேனல் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனோட இது வருது. அதனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த கிளாஸ் பேக் பேனலோட கிரேடியன்ட் டிசைன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக Realme XTயில் எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி வெர்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் LED ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து Realmeயோடைய லோகோ கொடுத்துருக்காங்க. அதனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே டீசெண்டாக அழகாக இருக்குது. ஏன்னா Realme X2 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Realmeயோடைய லோகோ வந்து கேமரா கிட்டையே கொடுத்துருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து அது பிடிக்கல. பட் இங்கே Realme X2வில் வந்து ப்ரீமியமாக இருக்க அதோட லோகோ வந்து கீழே கொடுத்தப்போ ஸோ ஓவரால் பேக் பேனல் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலான வாட்டர் ட்ராப் நாச்சில் தான் இதுவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டர் ட்ராப் நாச் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதோட பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தின் பெசல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக 4 பக்கமுமே உங்களுக்கு தின் பெசல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஃப்ரண்ட் பேனலும் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இதோட ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். ஆனால் வந்து இது ஸ்டீல் ஃபினிஷில் கொடுத்துருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. இதோட டாப்பில் வந்து உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு ஸ்பீக்கர் கிரில் டைப் C போர்ட், அதுக்கப்புறம் 3.5mm ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வால்யூம் பட்டன்ஸ், அப் அண்ட் டவுன் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிம் கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் கார்டு ஸ்லாட் வந்து டெடிக்கேட்டடாக பார்க்கலாம். பொதுவாக வந்து Realme வந்து டெடிக்கேட்டட் சிம் கார்டு ஸ்லாட் தான் கொடுப்பாங்க. ஸோ எஸ், இங்கேயும் வந்து உங்களுக்கு டெடிக்கேட்டட் சிம் கார்டு ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டூவல் சிம் மற்றும் SD கார்டோ இதில் தாராளமாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ Realme X2 ஓவரால் அவுட்லுக் அண்ட் பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிளாஸ் பேக் பேனல். அதனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. கிளாஸ்
பேக் பேனலாக இருந்தாலும் இது வந்து ரொம்பவே ஸ்டர்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வந்து ரொம்பவே ஸ்லீக்காகவும் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் வந்து நான் மெஷர் பண்ணி பார்த்தா 187 கிராம்ஸ் காட்டுச்சு. ஸோ 187 கிராம்ஸில் வந்து இது பார்க்கறதுக்கு ரொம்பவே ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. அதோட ஒயிட் கலர் வந்து மற்ற கலர்ஸை விட ரொம்பவே ப்ரீமியமாகவும் இருக்குது. ஸோ ஓவரால் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக் பேனலோட பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து ரியல்மி எக்ஸ்டியில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்கிறதுனால வந்து நமக்கு புதுசாக தெரியல. மற்றபடி இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் பேக் பேனலில் அழகாக தான் இருக்குது. பட் ரியல்மி எக்ஸ்டியில் வந்து இதே அவுட்லுக் நம்ம பார்த்ததுனால இதில் வந்து நமக்கு வித்தியாசமாக தெரியல. அது மட்டும் இல்லை, ரியல்மி எக்ஸ்டியோடைய கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேக் பேனலோட ஈவனாக இல்லை, கொஞ்சம் வந்து வெளியே வந்த மாதிரி இருக்குது. அதாவது ப்ரொட்ரூட் ஆகி இருக்குது. இதில் கேமரா பம்ப் இருக்கிறதுனால வந்து நீங்கள் கீழே பிளெயினாக வச்சு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஷேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேமரா பம்பை வந்து நீங்கள் வந்து டிபியூ கேஸ் போட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். டிபியூ கேஸ் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேமரா பம்போ ஷேக்கோ இருக்காது. ஸோ டிபியூ கேஸ் போட்டு பார்த்துடலாம் எவ்வளோ தூரம் இது பர்ஃபெக்டாக இருக்குன்னு. ஸோ ரொம்பவே எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ டிபியூ கேஸ் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த கேமரா பம்ப் இருக்காது. அடுத்ததாக ரியல்மி எக்ஸ்டியோடைய டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே சைஸ் வந்து 6.4 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் எம்எல்எட் டிஸ்பிளேயோட வருது. சூப்பர் எம்எல்எட் டிஸ்பிளே, அதனால் வந்து இது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மாதிரி இதுவும் வந்து ரொம்பவே குவிக்காக அக்யூரேட்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது கொஞ்சம் ஃப்ளாஷ் ஆகிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அதோட ஃபேஸ் அன்லாக்கும் ரொம்பவே எக்ஸாக்டாக இதில் ஒர்க் ஆகுது. இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் 1080x2340. இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 19.5:9. இது 90% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோட வருது. இதோட வெயிட் வந்து உங்களுக்கு 186 கிராம்ஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி வந்து இது அமலட் பேனலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அமலட் பேனல் சொல்லவே வேண்டாம், ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ். இதில் ஹைலைட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட பிளாக் கலர் என்ஹான்ஸ்மெண்ட். இதோட டிஸ்பிளேயில் நீங்கள் பார்க்கும்போது வந்து பிளாக் கலர்ஸ் வந்து ரொம்பவே எக்ஸாக்டாக காட்டுறதுனால மற்ற கலர்ஸும் வந்து ரொம்பவே அழகாக வைப்ரண்ட்டாக இதில் தெரியுது. ஸோ ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது இந்த அமலட் பேனலில். அது மட்டும் இல்லை, அமலட் பேனல் கொடுத்துருக்கிறதுனால பேட்டரியும் உங்களுக்கு ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். இதில் வைட் எலிமெண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நீங்கள் நார்மலாக யூடியூப் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே பஞ்சியாக நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் அந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இதில் வந்து ஹெச்டிஆர் சப்போர்ட் பண்ணாது. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து ஹெச்டிஆர் கொடுத்துருந்தா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அது வந்து இதோட ட்ராபேக். பட் ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அமலட் பேனல் அப்படிங்கிறதுனால ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இருக்குது ரியல்மி எக்ஸ்2ல. அடுத்ததாக ரியல்மி எக்ஸ்2உடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் ஸ்மார்ட் ஃபோன் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 730Gயில் லான்ச் பண்ணுது. பொதுவாக ஸ்னாப்ட்ராகன் 730G அப்படின்னாவே உங்களுக்கு வந்து 20,000 மேலே தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் சிப்செட்க்கு அடுத்த லெவலில் இருக்கிற ஒரு சிப்செட். ஸோ இந்த சிப்செட் வந்து உங்களுக்கு அப்பர் மிட்ரேஞ்ச், அதாவது 16,000க்கு அவைலபிளாக இருக்குது. அப்படிங்கும்போது ரியல்மி ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்னாப்ட்ராகன் 730G சொல்லவே வேண்டாம், G ஃபார் கேமிங். அதனால் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். இல்லை நான் பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி எல்லாமே விளையாடி பார்த்தேன். ஹை செட்டிங்கில் வந்து எந்த லேகுமே இல்லை, ரொம்பவே ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லை, அமலட் பேனல் அப்படிங்கிறதுனால வந்து கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே பஞ்சியாக ரொம்பவே நல்லா இருந்தது. அதோட இதோட ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே எக்ஸலண்ட்டான ஆடியோ குவாலிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்மூத்தாக லேக் ஆகாமல், அது மட்டும் இல்லை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இதில் விளையாடும்போது. ஸோ கேமிங் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரியல்மி எக்ஸ்2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ், மல்டி டாஸ்கிங்காக இருக்கட்டும், ஃபோன் கால் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஸ்னாப்ட்ராகன் 730Gயோட எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க ரியல்மி எக்ஸ்2. இதில் வந்து எந்த ஃப்ளாவும் நம்ம சொல்லவே முடியாது. அடுத்ததாக ரியல்மி எக்ஸ்2உடைய சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு கலர் OS 6.0 தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க, Android 9 Pie. ஆனால் இதில் வந்து கலர் OS 7 மற்றும் Android 10 அப்டேட் வந்து கூடிய விரைவில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ரியல்மி எக்ஸ்2உடைய கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க, வெர்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அலைன்மெண்ட் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பிரைமரி சென்சார் 64 மெகா பிக்சல், சாம்சங்குடைய GW1 சென்சார் தான். அதனால் உங்களுக்கு பிக்சல் பெண்டிங் டெக்னாலஜியில் தான் ஒர்க் ஆகும். 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதோட ரியர் சைட் கேமராவில் நான் சில பிக்சர்ஸ் எடுத்தேன். இதில் சேச்சுரேஷனும் சரி, டெஃபினிஷனும் சரி, டே லைட்டில் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருந்தது. எல்லா பிக்சர்ஸுமே நல்லா இருந்தது. போர்ட்ரேட்டாக இருக்கட்டும், எல்லாமே டீட்டெயிலிங் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. பட் கலர்ஸ் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்த மாதிரி இருந்தது. ஏன்னா எப்போவுமே ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ண மாதிரி இருக்கும், நேச்சுரலாக தெரியாது. பட் நிறைய பேருக்கு வந்து அது பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனால் சோஷியல் மீடியா ரெடி பிக்சர்ஸ் வந்து இமீடியட்டாக நீங்கள் கிளிக் பண்ணலாம். எந்த எடிட்டிங் சாஃப்ட்வேரும் வேணால், இதுவே வந்து உங்களுக்கு கலர் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டின மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக ஃப்ரண்ட் கேமரா, செல்ஃபி கேமரா உங்களுக்கு 32 மெகா பிக்சல் வாட்டர் ட்ராப் நாச்சில் கொடுத்தாங்க. ஸோ அதுலேயும் வந்து சில பிக்சர்ஸ் எடுத்தேன். போர்ட்ரேட் மோட், நார்மல் மோட், ஏஐ மோட்னு எல்லாமே எடுத்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது. டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், கலர்ஸாக இருக்கட்டும் நல்லாயிருக்கு. பட் இங்கேயும் வந்து உங்களுக்கு பிக்சர்ஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டும். எல்லாமே கொஞ்சம் குரோமா பூஸ்டில் எடுத்த மாதிரி என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டுது. நேச்சுரலாக உங்களுக்கு எக்ஸாக்டாக இல்லை. அதுக்கப்புறம் இதோட வீடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ்டாக தான் இருந்தது. பட் என்னவோ கொஞ்சம் க்ராப் பண்ணி காட்டின மாதிரியே இருந்தது. அது ஏன் அப்படின்னு தெரியல. அடுத்ததாக ரியல்மி எக்ஸ்ட்ரோடைய பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 4000 mAh பேட்டரியோட வந்து 30 வாட் ஊக் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 30 வாட் ஊக் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 70% வந்து வெறும் ½ an hourல ஆகிடும். 100% வந்து ஆல்மோஸ்ட் 1 hour இல்லைனா 50 minutesல வந்து உங்களுக்கு 100% சார்ஜ் ஆகிடும். அது மட்டும் இல்லை 4000 mAh பேட்டரியாக இருந்தாலும் வந்து இது AMOLED பேனல், அதனால் வந்து பேட்டரி ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக தான் அது யூஸ் பண்ணும். ஸோ நீங்கள் நார்மல் டு மாடரேட் யூஸராக இருந்தால் தாராளமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மேலே கூட உங்களுக்கு வரும். ஸோ அவங்களுடைய யூசேஜ் பொறுத்து. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுனால பிரச்சனையே இல்லை. ரொம்பவே எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க பேட்டரி செக்மெண்ட். அடுத்ததாக ரியல்மி எக்ஸ்ட்ரோடைய மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது. இது டைப் சி போர்ட்டோட வருது. இதில் டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட்டும் இருக்குது. இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அதோட ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ரியல்மி எக்ஸ்ட்ரோடைய ஸ்டோரேஜ் மற்றும் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ்லேயே உங்கள் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பேஸ் வேரியன்ட் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் உங்களுக்கு 16,999க்கும், அடுத்த வேரியன்ட் 6GB RAM 18,999க்கும், இன்னொரு வேரியன்ட் 8GB RAM வந்து 19,999க்கும் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக ரியல்மி எக்ஸ்ட்ரோவை ஓவராலாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்பர் மிட் ரேஞ்சில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் 2019 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன், அதே சமயத்தில் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய முதல் ஹைலைட். மற்ற எல்லா ஃபீச்சர்ஸும் என்ன பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 730G நீங்கள் கேமிங் விளையாடுறீங்கனாலும் சரி, டே டு டே ஆக்டிவிட்டீஸ்னாலும் சரி எக்ஸலண்ட்டாக இது பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த பர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு UFS 2.1 இதில் கொடுத்துருக்கிறதுனால பர்ஃபார்மன்ஸ் செக்மெண்ட் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். அடுத்ததாக பெஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது வந்து டிஸ்பிளே. AMOLED பேனல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கொடுத்துருக்காங்க. AMOLED பேனல் அப்படிங்கிறதுனால கேட்கவே வேண்டாம், பேட்டரியும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், டிஸ்பிளேவும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அடுத்ததாக வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். 4000 mAh இருந்தாலும் எக்ஸலண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அதுவும் பாக்ஸ் கூடவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸலண்ட் கேமரா செக்மெண்ட், குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டண்ட்டாக சோஷியல் மீடியாவில் எந்த எடிட்டிங் சாஃப்ட்வேரும் இல்லாமல் நீங்கள் ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா கலர்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி இன்ஸ்டன்ட் சோஷியல் மீடியா ரெடி ஃபோட்டோஸ் வந்து இதால் கொடுக்க முடியும். ஸோ கேமரா செக்மெண்ட் வந்து எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன விஷயம் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஓவரால் அவுட்லுக். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இதோட ப்ரெடசஸர் அதாவது ரியல்மி XT மாதிரியே இருக்கிறதுனால இதோட ஓவரால் அவுட்லுக்கில் வந்து எந்த அப்கிரேடும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இன்னும் சொல்லப்போனால் இது கையில் எடுத்துகிட்டு போனால் ரியல்மி XTயா ரியல்மி X2வா கொஞ்சம் அட்வான்ஸ்ட் வெர்ஷன் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இது ரியல்மி XT மாதிரியே தான் இருக்கும். ஸோ அந்த விஷயம் ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது வந்து டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு HDR சப்போர்ட் கிடையாது. ஸோ இவ்வளோ நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டு இவங்க HDR சப்போர்ட் கொடுக்காதது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் தான். நீங்கள் வந்து ஸ்ட்ரீமிங் வீடியோஸ் அதாவது அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க அப்படின்னா வந்து அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்கும். அடுத்ததாக வந்து கேமரா செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு நேச்சுரலாக தான் பிக்சர்ஸ் எடுத்தேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நேச்சுரலாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பிக்சர்ஸ் வேணும் அப்படின்னா வந்து இந்த கேமராவால் உங்களுக்கு அந்த மாதிரி பிக்சர்ஸ் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து உங்களுக்கு எல்லா பிக்சர்ஸும் கொஞ்சம் என்ஹான்ஸ் அதாவது குரோமா போஸ்ட் பண்ணி காட்டின மாதிரி தான் இருக்கும். ஸோ நேச்சுரலாக பிக்சர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த கேமரா செக்மெண்ட் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கும். ரியல்மி X2 இதோட அன்பாக்சிங் மற்றும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன பெஸ்ட்டாக இருக்குது, இன்னும் என்ன பெட்டராக கொடுத்துருக்கலாம் எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 16,999க்கு ரியல்மி X2 வர்த்தா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.